உயிர்த்தெழுதும் மந்திரத்தினை கொண்ட சொல்லினை சொல்லி பதித்தார் என்று. அந்த பதிப்பு தான் உங்கள் உடலின் மீது பதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அன்றே உயிர்த்தெழுவதற்கு பதிலாக மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்து உயிர்த்தெழுந்து இருக்கிறீர்கள் அதே இடத்தில் என்று சொல்லி மொத்த குடும்பத்தினையும் ஆச்சரியத்தில் விளங்கினார். அந்த சொல்கட்டு உங்கள் மீது இருக்கும் வரை உங்களுக்கு மரணம் என்பது ஏற்படாது. ஏனெனில் உங்கள் நால்வரையும் ஒரே நேரத்தில் கொன்றால் மட்டும்தான் உங்களுக்கு மரணம் என்பது ஏற்படும் என்று சொல்லி அவர் இந்த கதையினை முடித்தார். இப்பொழுது அந்த முனிவர் அந்த மூவரிடமும் உங்களுக்கு இப்பொழுது சக்திகள் என்பது இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை என்னவென்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அவை என்னவென்று நீங்கள் தான் சொல்ல முடியும். ஏனெனில் எனக்கு தெரிந்த அனைத்தினையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று அந்த முனிவர் அந்த மூவரிடமும் சொல்லினார். அப்பொழுது